ஹாய் காய்ஸ், வணக்கம். நாம் உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் நம்ம வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, ஒருத்தரோட ஒருத்தர் சுமூகமாக சந்தோஷமாக நல்லபடியாக பழக கற்றுக்கணும். சரிங்களா? தெரியலைன்னா கற்றுக்கணும். அன்பு கொடுக்கறது எப்படி, பழகிறது எப்படி, மரியாதை கொடுக்கறது எப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தரை அப்படியே தப்பாக எடுத்துடக்கூடாது. தப்பான ஜட்ஜ்மெண்ட்டில் எந்த முடிவும் செஞ்சிடக்கூடாது. சரிங்களா? அப்போ தான் நம்மளுடைய நிம்மதியும் சந்தோஷமும் எப்போதும் இருக்கும். பிறரை யூஸ் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. யாருமே நமக்கு உதவி இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டே தான் இருக்கும். அதில் நாம் சொல்லிட்டு கொண்டே இருப்போம். ஒரு மனுஷரை நம்ம சந்திக்கிறது இறைவனுடைய வாய்ப்பு கொடுக்காம நம்ம யாரையும் சந்திக்கவும் முடியாது. அது உறவாக இருந்தாலும் சரி, பழகிறவங்களாக இருந்தாலும் சரி. ஆகையினால் தயவுசெய்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நினச்சிக்காதீங்க. காலமும் யூஸ் பண்ணிக்கிட்டவங்கள த்ரோ பண்ணிடும். காலம் த்ரோ பண்ணுறதை யாராலையும் எடுத்து நிமிர்த்த முடியாது. சரிங்களா? மனிதன் கைவிட்டவங்களை கூட கடவுள் காப்பாற்றிடுவார். ஆனால் காலம் கைவிட்டவங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. இதை ஞாபகத்தில் வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பான முறையில் பழகிக்கோங்க. புரியுதுங்களா? கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல. உபத்திரவம் செய்யாமல் இருப்பதே உண்மையான தர்மம். ஓகே காய்ஸ், பாய்.